ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் சாங் ஃபார் லிசன் எபிசோட் 14. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அக்கி எப்படியோ ரிட்டன் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஹீரோயின் அக்கியை பற்றி தான் விசாரிக்காங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க, உங்களை நினச்சி எனக்கு கவலையாக இருந்துச்சுன்னு சொல்லவும் இங்கே அக்கிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் நம்மளை நினச்சி கவலைப்பட்டிருக்கான்னு. ஸோ இந்த டைம் கரெக்டாக மாஸ்டரும் வராங்க. வந்ததுமே திட்டுறாங்க, எங்கிட்ட கூட ஒன்றும் சொல்லாமல் நீ எப்படி இங்கே 4th பிரின்ஸை மீட் பண்ண வருவேன், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அக்கி என்னென்னா நான் கொஞ்சம் நேரம் ஹீரோயின்கிட்ட பேசணும்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் பேசுறாங்க. இப்போ ஹீரோயின்ட்ட பேசுகிறாங்க. என்னென்னா எப்படி அக்கி ரிட்டன் இங்கே வந்தாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 4th பிரின்ஸ் எப்படி பழைய ஹீரோ மாதிரியே பேசினாங்கிறத அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வருது. ஹீரோயின் அந்த லெட்டரில் நான் கிளம்புறேன்னு சொல்லி எழுதி கொடுத்ததுமே ஈனஸ்ட்டை கேட்டிருப்பாங்க, நான் பிரச்சனையில் இருக்கேன், ஹீரோயின் எங்கே போகிறான்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாற்று மருந்தை எடுத்து காட்டியிருக்காங்க. ஒருவேளை இதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஹீரோ கிளம்பியிருப்பாங்க, நான் ஹீரோயினை காப்பாற்றணும், அவள் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈனச்சியில் போகக்கூடாது, வெளியே அசசின்ஸ் நிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வழி மறைச்சிருப்பான். அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட காதில் மட்டும் அக்கியோட வாய்ஸ் கேட்டிருக்கும், சாஜோ ஹையன்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோக்கு என்ன சவுண்ட்னே அது புரியலை. சடனாக நீ ஒரு ரூம்குள்ளே வா, ஈனச்சை வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் இங்கே ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுமே உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே கண்ணை க்ளோஸ் பண்ண உடனே அக்கியும் ஹீரோவும் மீட் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஹீரோக்கு அங்கே வந்த உடனே எதுவுமே புரியலை. அங்கே அக்கி என்னென்னா முதுகில் குத்துன அந்த கத்தியை எடுத்தாச்சு, ஆனால் அந்த வழியில் உட்காந்துட்டு இருக்கேன். பார்த்த உடனே நீ யார், என்னை மாதிரியே இருக்கேன்னு சொல்லி கேட்காங்க. பாட்டா உண்மையிலே நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, நீ மறந்தனால தான் நான் என்னால் வெளியே வர முடியல இப்படி கொஞ்சம் அக்கி கேலி பண்ணி பேசினோடனே இங்கே ஹீரோ என்னன்னா நீ ஒரு ஈவல் மாதிரி இருக்கேன், என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் திட்டுறாங்க. திட்டாத, எங்கள் பேர் முதுகில் இந்த கத்தியை இப்போ தான் எடுத்திருக்கு, ஸோ என்னால் நகர முடியாது, என் முன்னாடி வந்து உட்காரு, நான் உன்னை எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஹீரோயினை காப்பாற்றதுக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே காட்டுக்குள்ளே வந்து மாஸ்டர் யாங்கை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்கி தெளிவாக சொல்லிவிட்டுருக்கான், ரொம்ப கைண்டாலாம் நடந்துக்கிடாத, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ரியாக்ட் பண்ணுன்னு. அதுக்கேற்றால தான் ஹீரோவும் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்னென்னா இப்போ இதுக்கு நீங்கள் ரிட்டன் வந்தீங்கன்னு சொல்லவும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதனால தான் உன்னை சீக்கிரமாக காப்பாற்ற சொல்லி ஹீரோவை அனுப்பினேன், உன்னை பார்க்கணுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே அக்கிக்கு கண்ணு பிளராக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஹீரோயின் கேட்கவும் அந்த கொஸ்டின் வேணும்னே அவாய்ட் பண்ணுறாங்க. உடனே மாஸ்டர் யாங்க கூப்பிட்டாங்க. ஆனால் மாஸ்டர் வந்ததுமே சீக்கிரமாக ஹீரோட மெமரிஸை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அக்கியை பார்த்து சொன்னோடனே ஏன் நான் அரசர் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கையும் இங்கே மாஸ்டர் என்னென்னா அதுவும் கண்டு காணாத மாதிரி போகிறாங்க. கூட இருக்க அசசியன் என்னென்னு சிரிக்கான். இங்கே அக்கிக்கு தான் நோஸ் கட் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது. அடுத்த சீன்லேயே இங்கே இவங்க தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு இப்போ இங்கே 4th பிரின்ஸ்ட்டு நடந்த மேட்ரு எல்லாமே தெரிய வருது. ஆனால் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து ஹீரோ செஞ்சதே கிடையாது, ஹீரோக்கும் மெமரிஸும் திரும்ப வரல, கண்டிப்பாக இது அக்கி வேலை அப்படின்னு சொல்லவும் கூட இருக்க லேடி ஷவன் அதுக்கு வாய்ப்பே இல்லை, முதுகில் கத்தி கொடுத்துருக்கு, அதை எடுத்துருக்கணும். ஸோ அப்படி எடுத்தாலுமே இங்கே ஹீரோவுக்கு மெமரிஸ் லாஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இங்கே கண்டிப்பாக அவனால் தனியாக செஞ்சுருக்க முடியாது, இது அக்கியோட ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு வேளைக்கு அவன் உயிரோட தான் இருக்கானா, எனக்கு அவனை வச்சு ஆக வேண்டிய வேலை இருக்குன்னு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான். இங்கே இன்னொரு பக்கம் அக்கி என்னென்னா இங்கே திரும்ப வந்துட்டு இருக்கிறப்போ குதிரையில் ஹீரோயினை நினச்சி திங்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் உனக்கு ஹீரோவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இல்லாத டைம் அதை தான் ஃபீல் பண்ணேன், நீ கண்டிப்பாக எனக்கு தான் வேணும்னு மாதிரி அக்கி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் தனியாக இருக்கிற ஹீரோ என்னென்னா அக்கி முதுகில் குத்தியிருந்தான் அந்த கத்தியை தான் கையில் வச்சுக்கிட்டு எப்படி இந்த கத்தி குத்து வாங்கிட்டு உயிரோட இருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கையும் கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அக்கியும் ஹீரோவும் ஒன்றா மீட் பண்ணுறப்போ அக்கி கேட்டிருப்பாங்க, உனக்கு ஹீரோயின் யாருன்னே ஞாபகம் இல்லை, அப்போ எப்படி மட்டும் அவட்ட பாசமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்காங்க. என்னென்னா ஹீரோயின் ஹெட் கீஸ் பண்ணதை பற்றி தான் இங்கே அக்கி கேட்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னோன்னே அதான் உனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, அதான் நான் உன்னோட கிரேட்டுன்னு வேறு அக்கி சீன் போட்டிருப்பாங்க. அதை இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்கையும் சடனாக அவங்க இருக்கிற இடத்துல இது வரைக்கும் பிளாக்காக இருட்டாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு கேண்டில்ஸில் லைட்லாம் எரியுது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல போய் ஹீரோ உட்காந்துக்கிட்டு அக்கியால் என் மைண்டை ரீட் பண்ண முடியும்னா நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட இடத்துக்கு அக்கியும் ஹீரோயினும் வந்துட்டாங்க. வரதப்போ தடுமாறி தான் வராங்க. ஆனால் ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இங்கே அக்கிக்கு கண்ணு பிளராக தெரியுதுன்னு. ஆனால் அதை ஏதோ சொல்லி மழுப்புறாங்க அக்கி. அந்த டைம் கரெக்டாக ஈனச்சு வராங்க. ஈனச்சு வந்ததுமே ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி, திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சேம் டைமில் அக்கியை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் போலாமல் போயிட்டீங்க அரசரே, உங்களுக்காண்டி தானே காவலுக்கு இருந்தேன், அர்ஜென்ட்டுன்னு வெளியே போனால் இப்படி போயிட்டீங்க வெளியே சொல்லாமல் அப்படின்னு சொல்லி திட்டவும் சாரின்னு சொல்லுது அந்த ஒரு வேர்ட்லேயே இங்கே ஈனச்சு கண்டுபிடிச்சிட்டான், வந்திருக்குது அக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அக்கி வந்ததுக்கு ஹாப்பி ஆகுறான். ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் ஹீரோ நல்லா தானே இருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லவும் எப்படி நான் அக்கின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லவும் உங்கள் அந்த ஒரு பார்வை போதும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லை எல்லாருமே ஹீரோவை பற்றி தான் கவலைப்படுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கி போகவும் இப்போ ஹீரோயின் என்னென்னா காயம் பட்டிருக்கலாம், நான் மூலிகை வச்சுருக்கேன்,
ஸோ நாங்கள் மருந்து போட்டு தான் 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோன்னு வேறு சொல்கிறாங்க. அக்கி அவ்வளோதான் இங்கே தனியாக அறைக்குள்ளே வந்ததும் சிரித்து புலம்ப ஆரம்பிச்சிட்டா. கரெக்டாக அந்த டைமில் இங்கே மந்திரவாதியும் வரான். ஸோ போன டைம் மீட்டிங் அப்போது நல்லா கத்தியை வச்சு குத்திட்டு போயிட்டேன். இப்போ அக்கி பார்த்தோன்னே சும்மா வேணா சுற்றி அடிக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே தள்ளி விட்டுட்டு அக்கியோட 2 விரலை எடுத்து அந்த மந்திரவாதியோட நெத்தியில் வைக்கான். ஸோ அப்படி வச்ச உடனே அவங்களால அசைய முடியாது. இப்போ நீ என்னை குத்துனால பதிலுக்கு நான் குத்துறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த சிஸ்டரை எடுத்து குத்த போவேன். கரெக்டாக அந்த டைமில் மந்திரவாதி என்னன்னா கெய்ரான்னு ஹீரோயின் பேரை சொல்கிறான். உனக்கு ஹீரோயின் வேணும் தானே, சாஜுகைனை இல்லாமல் பண்ணிட்டேன்னா உனக்கு ஹீரோயின் ஃபுல்லாகவே கிடச்சிருவா, ஹீரோ மட்டும் தான் உனக்கு தடையாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் இங்கே அக்கி கேட்குற மாதிரி இல்லை, மறுபடியும் குத்துற மாதிரி போகிறோன்னே நல்லா யோசித்து பாரு, உனக்கு கண்ணுக்கு இப்போ கூட நல்லா தெரியல, இப்படியே நீ மறைஞ்சு போயிடுவ. ஸோ ஒரு டைம் நீ ஹீரோ இல்லாமல் பண்ணிட்டேன்னா இந்த உடம்பு உனக்குன்னே வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், ஹீரோயினும் உனக்கு கிடச்சிருவா அப்படின்னு சொல்லவும் அக்கியுமே அதுவும் சரிதானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். மேபி அக்கியும் சேஞ்ச் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்லேயே இங்கே இவங்க என்னென்னா அவங்க அம்மாவை விட்டுட்டு ராணி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான். அவங்க அம்மாவும் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராணிகிட்ட கொடுக்கவும் அது என்னங்க கிஃப்ட்டுனா சில்க்கு கிளாத்தில் அந்த பீச் பழத்தை நல்லா தேய்ச்சிருக்காங்க. ஸோ இதை கொண்டு போய் அங்கே நீட்டி கொஞ்சம் அப்படியே அவன் மூஞ்சுக்கு நேராகவே வீசையும் வாமிட் வர்ற மாதிரி அந்த இடத்த விட்டுட்டு ஓடுறாங்க ராணி. ஸோ உங்கள் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லி இவங்கிட்ட சொல்கிறான். ஸோ அடுத்த சீனில் இவங்க என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக ராணியை ஹெட் மினிஸ்டரையும் மீட் பண்ணுறான். நேற்று நைட்டு எனக்கு கனவுல ட்ராகன் உங்கள் பறையில் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு நம்ம நாட்டோட பிரீஸ்ட் அந்த லேடி ஷாமன்கிட்ட கொண்டு போய் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க ஒரு வேளைக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறான். ஆனால் ஹெட் மினிஸ்டர் சீக்கிரட்டாக வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மழுப்புறாரு. ஆனால் ராணி இனிமேல் மூடி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க இந்த இன்னும் கொஞ்சம் ட்ராமா போடுறான். சரி இதே மாதிரி டைமில் அரசர் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் அதுக்கு ராணி என்னென்னா அதான் ஒரு அங்கிளாக என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் அதான் ஒரு அங்கிளாக என் பொறுப்பை நான் கரெக்டாக செய்யணும், அதான் இன்னிலேருந்து உங்களை பக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் ஒருத்தவங்களை வச்சுருக்கேன் பாடி கார்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கான். யாருன்னு பார்த்தா வந்து நிற்கிறது சீஜோன்னு. பார்த்தோன்னே ஹெட் மினிஸ்டருக்கும் ஷாக்காக இருக்குது, அது மட்டும் ராணிக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஆனால் ஹெட் மினிஸ்டர் இல்லை வேணாம் அரசருக்கே பாடி கார்டு அவங்க தானே, அப்போ எதுக்கு சீஜோன்னு இங்கே ராணிக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் அதனால தான் சொல்கிறேன் அரசர் எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவங்களையும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க, சீஜோனே பாடி கார்டாக இருக்கட்டும்னு வேற சொல்கிறான். ஸோ இதிலேருந்து அடுத்ததான் இங்கே அக்கி தூங்குற டைம் வந்துட்டு போல். ஸோ இப்போ அக்கியும் ஹீரோவும் மீட் பண்ணுற இடத்துல தான் பார்க்காங்க. அங்கே ஹீரோ என்னென்னா போய் இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர, ஸோ ஹீரோயின் இங்கே தானே இருக்கா, வேறு எங்கேயும் போகலல்ல, திரும்ப போயிட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லவும் இங்கே அக்கி இல்லை நான் அவளை என் கூட இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டு அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் இங்கே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. நீ எதுக்கு இவ்வளோ ஹாப்பியாகிற, அவள் என்னவள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை வந்து ஹீரோ இப்போதைக்கு கண்டுக்கிடலை. ஸோ இன்னொரு பக்கம் நைட் டைம் உள்ள ஹீரோயினுக்கு தூக்கம் வரல. ஸோ ஹீரோட அறையில் அக்கி என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சி தான் டோரும் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் வாசல்லையே ஹீரோ தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினால் நின்றுக்கிட்டே தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கே ஹீரோயினால் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லவும் இங்கே ஹீரோயின் தெரிஞ்சுது வந்திருக்குது அரசர்னு. ஸோ பக்கத்தில் போய் பேசுகிறாங்க. ஹீரோ என்னன்னா இவ்வளோ இருட்டுலையும் எப்படி நான் தான் வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்காங்க. அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ ஹீரோ சொல்கிறாங்க அக்கி என்னோட மைண்டை ரீட் பண்ண முடியுது, என்னால் ரீட் பண்ண முடியல, ஏன்னு தெரியலன்னு சொல்லவும் நீங்கள் அதுக்கு ஸ்டார்டிங்லேயே ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதான் முடியல, உங்களோட கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் விடியுது. ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக அந்த காட்டுக்குள்ளே மூலிகை பறிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு மூலிகை பறிச்சுட்டு இருக்கப்போ இது அக்கிக்கு அவங்களுக்கு கண்ணு தெரியல சரியா அப்படின்னு சொல்லியும் பதிலுக்கு ஹீரோ என்னன்னா என் கண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க. ஹீரோயினுக்கும் புரியுது, உங்களுக்கு நான் மூலிகை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இப்போ தெரியாதனமாக ஏதோ தூசி போயிட்டு போல. ஸோ மறுபடியும் கண்ணுக்குள்ளே வலிக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் பக்கத்தில் போய் என்ன இருக்குது அந்த கண்ணில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்தானே ஹீரோ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சடனாக ஒரு கிஸ் லைட்டாக இந்த ஹீரோயின் அப்படியே சடனாக அவர் ஸ்டன்னாகி நிற்கவும் சாரின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் எதுக்குன்னு சொல்லி ஹீரோயினே அகெயின் கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு பேஷனேட் கிஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படியே பேசிட்டு இங்கே தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஈனச்சும் வந்துட்டாப்புல. ஸோ அவங்க ஏதோ செடியெலாம் பறிச்சுட்டு வந்திருக்காங்க சமையல்னு சொல்லி. இப்போ இவங்க 3 பேர் நிற்கையும் சடனாக என்னென்னா சீஜோன் அந்த இடத்துக்கு வரான். சீஜோன் தனியாக மட்டும் வரலாம், கூடவே பாதுகாவலர்லாம் சேர்த்து வந்திருக்கான். அது மட்டும் இல்லை ராணியும் வந்திருக்கான்னு வேற சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ராணியும் வராங்க. கூட அந்த கோட்லேடி அப்படியே பார்த்து பதமாக கூட்டிகிட்டு வரா. வந்ததே நீ என்ன இங்கே தனியாக வந்திருக்கேன் இந்த டைம்லாம் அப்படி சொன்னோம், எனக்கு உங்களை நினச்சி கவலையாக இருந்துச்சு அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுவா பாருங்க ஹீரோயினை பார்த்துட்டு. ஹீரோயின் நீ எப்படி இருக்க, நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி எதுவும் தெரியாத மாதிரியே ஆக்டிங் போடுவா. பக்கத்தில் இருக்க கோட்லேடி என்னென்னா குளிர்காத்தாக இருக்குது வாங்க நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினா உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி பேர்வா. இங்கே ஹீரோ போகிறப்போ சடனாக ஹீரோயின் கையில் இருந்த அந்த மூலிகை செடியை கீழே தட்டி விட்ருவாங்களா. ஹீரோயின் எடுத்து வச்சுட்டு இருப்பா. இதில் ஹீரோ என்ன பண்ணியிருக்கணும், அந்த மூலிகை சிலையை எடுத்து கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னோடனே ஹீரோ என்னென்னா கண்டு காணாமல் ராணிக்கு உடம்பு சரியில்லையா ஸ்ட்ரெயிட்டாக ராணி பின்னாடியே போய்
கிளம்பியாச்சு. அங்கே போனதுமே என்னாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ கோர்ட் லேடிஸை தான் ஆமாம் இங்கே ராணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஈனச் என்னன்னா சீஜனை திரும்பி பார்க்கான். இங்கே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணணுன்னே புரியல. அதுலேயும் ராணி என்னென்னா எல்லாமே ஒரு நல்லவு மாதிரியே இப்போ மறந்து போன ஹீரோட்ட ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. இந்த ஹீரோயினை பார்த்துக்கிட்டு நீ எதுக்கு வெயிலில் நிற்க, கொஞ்சம் நிழலில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், என்னை விஷ் பண்ண மாட்டியா என்ன, அது மட்டும் இல்லை நீ எனக்கு கோர்ட் லேடியாக வேலை பார்த்துருக்கலாம் ராணியோட அறையில் அப்படின்னு சொல்லவும் உங்கள் ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது போல், நீ கிச்சனில் தானே மெய்டாக இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், ராணிக்கும் வேலையெல்லாம் இருந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி நீ போய் டயர்டாக இருப்பேன், என்னோட அறையில் போய் பெட்டில் ரெஸ்ட் எடு, பெட்டை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு ராணியோட கோர்ட் லேடிட்ட சொன்னாங்க. ஆனால் ராணி என்னன்னா இல்லை வேண்டாம் ஹீரோயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நானும் ஹீரோயினும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ என்னென்னா ஈனச்வா உண்டு நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே போகவும் இப்போ சீஜன் என்னென்னா ஈனச்சை பிடிச்சி வச்சுட்டு இவங்க என்னன்னு சொன்னாங்க மறந்துடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற டோன்லேயே பேசுகிறான். அது மட்டும் இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு சாரி வேற கேட்டுக்கிட்டாப்புல. அப்படியே ஃபுல்லாக சீஜன் ராணி பக்கமே போயிட்டான் போல். இங்கே ஹீரோயின் பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ ராணி என்னென்னா நான் உன்னை ஹீரோட்ட வந்து தள்ளி இருக்க தானே சொன்னேன், மறுபடியும் அதுக்கு ஹீரோ பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் என்னென்னா உண்மையிலே இந்த குழந்தை ஹீரோட குழந்தை தானேன்னு வேற கேட்காங்க. என்னை பற்றி என்ன சொல்கிறேன்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு தான் வலிக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ராணி என்னென்னா எல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உன் மேலே ஹீரோ வந்து கொஞ்சம் பாசத்தை காட்டினோன்னு ஒன்று லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் இல்லை, இந்த குழந்தை அரசரோட குழந்தை, சரிமா அவர்கிட்ட வந்து தள்ளியே இரு, இன்னும் ஒரு தடவை அவர் பக்கத்தில் நீ இருந்தானா நான் சும்மா விட மாட்டேன்னு கொஞ்சம் மிரட்டுறான். ஆனால் ஹீரோயின் என்னென்னா உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னென்னா ஈனச்சை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இங்கே நடக்கிறதுலாம் உண்மையாக ராணி வயிற்றில் இருக்கிறது என் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ஈனச் என்னன்னா ஆமாங்கிற மாதிரியே பதில் சொல்கிறாங்க. அப்போ நான் ராணி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்குச்சுன்னா நான் அப்படி ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஈனச்சிட்டு கேட்கவும் ஈனச்சும் அவங்க ஃபேமிலியை இவங்க இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுனதை நினைவு வச்சுக்கிட்டு அது எனக்கு சரியாக தெரிலன்னு வேற சொல்கிறான். இங்கே ஹீரோ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் குழம்பி போய் நிற்காங்க. ஹீரோயினையும் சேம் சுச்சுவேஷன் தான், என்ன பண்ணணும்னு தெரியாமல் தனியாக போய்கிட்டு இருக்கவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு மாஸ்டர் யாங் வந்துருந்தாங்க. வந்ததுமே எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இல்லை ஹீரோ வச்சு எல்லாருமே விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க, இதை நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இன்னும் என்ன பண்ண போகிறேன், ஹீரோக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, அது மட்டும் இல்லை இப்போ ராணி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற, இதுக்கு மேலேயே நான் சொல்கிறத கேட்டு நீ செய்யாமல் இருந்தேன்னா உனக்கும் எனக்கு இருக்கிற கனெக்ஷன் கட்டுன்னு வேற இங்கே மாஸ்டர் கொஞ்சம் கோவத்தில் திட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னென்னா அக்கியை மீட் பண்ணி பேசணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அக்கி என்னென்னா வேணும்னே போக மாட்டேதான் மீட் பண்ணதுக்காண்டி, இப்போ நான் ஹீரோ மீட் பண்ணால் போய் தான் பேச வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான். என்ன போயின்னு தான் தெரியல. ஆனால் ஹீரோ என்னென்னா இப்போ அவன் மீட் பண்ண வரலன்னா அவனோட மைண்டை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணுதாங்க அக்கியோட மைண்டில் என்ன இருக்குன்னு. அதில் ஹீரோயினும் அக்கியும் மீட் பண்ண குட்டி குட்டி சீன் வந்து கொஞ்சம் ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது இங்கே ஹீரோவுக்கு. அடுத்த சீன்லேயே நைட் டைம் போல் ஈனச்சன்னா ராணியை பற்றி உண்மையை நான் அரசர்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சீஜன் என்ன சடனாக ஒரு மயக்க மருந்து துணியை கொண்டு போய் அப்படியே மூக்கில் வச்சு மயக்கம் போட வச்சுருந்தான். பையன் ஃபுல்லாக அப்படியே ராணி பக்கம் போயிட்டான் போல். இப்போ ஹீரோ என்னென்னா சரி நம்ம தூங்குவோம் அப்போ தான் அக்கியை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு அங்கே அந்த ரூமுக்கு போகிறாங்க அவங்க எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கு. அக்கி என்னென்னா இங்கே ஹீரோ வேணும்னே அவாய்ட் பண்ணிவிட்டு ரியாலிட்டியில் இவங்க மீட் பண்ணணும்னு போகிறான் சீஜன் சொல்லி. ஸோ அங்கே இவங்க போனதுமே இப்போ பார்த்தியா இப்போ நடக்கிறதுலாம் என்னால் தான் நடந்துகிட்ருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லவும் அக்கி நீலாம் மனுஷன் தானே ஏன் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லவும் நான் ஒரு வேலைக்கு மனுஷனாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஈவலாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிறதுலாம் நீ கேள்விப்பட்டியா, நீ கூடிய சீக்கிரத்தில் மறைஞ்சு போயிடுவியாமே அந்த மந்திரவாதி சொன்னான், அப்படி நடந்தால் உனக்கும் எனக்கு மற்றவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது தானே அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி நான் தான் கிங் ஆச்சேன் நான் எப்படி மறைஞ்சு போவேன்னு சொல்லி அக்கிக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவனா அப்போனா அப்படி நடக்கக்கூடாது உனக்கும் அதானே இஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் அக்கியோட மைண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரியே பேச ஆரம்பிக்கான். அதுக்கு அக்கியுமே ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனில் இங்கே ஹீரோவை தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஹீரோ பார்த்ததுமே எதுக்கு என்னை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லாமல் தானே இங்கே என்ன போனேன், மறுபடியும் என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாளைக்கு நான் அரண்மனைக்கு போகிறதா இருக்கேன்னு வேறு ஏதோ ஒரு பிளான் போட்டு அக்கியே சொல்கிறான். இப்போ ஹீரோ நீ தான் முடிவு பண்ணிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ராணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்க வரையும் நான் காரணமானு சொல்லி தானே கேட்க வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் எதுக்கு அதெல்லாம் செய்ய போகிறேன், எனக்கு தான் என்னவள் இருக்காளே அப்படின்னு சொல்லி அக்கி சொல்லவும் ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னவலாம் யாரை சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினை தான் சொல்கிறேன், நானும் ஹீரோயினும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீ எதுவும் தப்பாக எதுவும் நினச்சிட்டு இருக்கியா என்ன, நான் ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ உனக்கு ஆல்ரெடி ராணி கூட மேரேஜ் ஆகிட்டு நான் அவளை லவ் பண்ண வர ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஸோ என்னால் அவளை கூட்டிகிட்டு வர முடியாது, ஒரு காம்பெயினாக மாற்றிட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நானும் அவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் ராணிக்கோட ப்ரெக்னெண்ட்டுக்கு எப்படி ரீசனாக இருப்பேன்னு வேற ஒரு ஷாக்கிங் மாதிரி ஒரு நியூஸை தூக்கி போடுதான் ஹீரோக்கு. இங்கே ஹீரோ நம்பவே முடியல. அது மட்டும் இல்லை கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி
ஹீரோயினும் ஹீரோவும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை வேற இப்போ ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கையும் அக்கி கரெக்டாக நான் கொஞ்ச நாளாக உன்னோட மைண்டில் என்ன நடக்குதுன்னே ரீட் பண்ணேன், உங்கள் 2 பேருக்குள்ளே வேறு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அக்கி வேணும்னே கேட்கான். ஆனால் இங்கே ஹீரோ தான் அப்படியே நம்பியாச்சு அக்கியும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்த சீனில் ஹீரோயின் என்னென்னா தனியாக இருக்கிறப்போ மாஸ்டரை மீட் பண்ணாங்க. மாஸ்டரை பார்த்து நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி வேற கேட்காங்க. இப்போ இங்கே மாஸ்டர் என்னென்னா நீ திரும்பவே ஹீரோ கூட போ, எல்லா உண்மையும் சொல்லு, அகைன் நீ ஹீரோட காங்பெயினாக மாறிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னென்னா நான் உங்களுக்கு திரும்ப என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நீங்கள் எனக்காக எல்லாமே செஞ்சுருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு கடன் பட்டிருக்க மாதிரியே ஹீரோயின் பேசுவாங்க. ஆனால் இப்போது மாஸ்டர் என்னென்னா சரி இன்னிலிருந்து உன் வழி தனி என் வழி தனி, யோன் அரச பரம்பரையில் இருக்கிற பொண்ணு இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா மற்றவங்க யாருக்கும் தெரிஞ்சாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்தளவுக்கு கஷ்டப்பட வேணாம், அது மட்டும் இல்லை நீ எனக்கு கடன் பட்டுட்டு இருக்கேன்னு எதுவும் நினைக்க வேண்டாம், ஒரு யோன் ஃபேமிலியில் உள்ள ஒரு அடிமையாக நான் உனக்கு எல்லாமே செஞ்சுருக்கேன், ஆனால் இப்போ நீ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நிற்கேன், ஸோ என்னால் இதுக்கு மேலே உனக்கு எதுவுமே செய்ய முடியாது, நீ தனியாக போ நான் தனியாக போய்க்கிறேன்னு வேற மாஸ்டர் அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் மாஸ்டர் பெரிய ஒரு பிளானோட சொல்லியிருக்காரு. இந்த எபிசோடு எண்டிங்கில் தெரியும். அடுத்த சீனே மறுநாள் காலையில் ஹீரோயின் கரெக்டாக கிளம்பி போகவும் வாசலில் கத்தி இருக்குது, அவங்க அப்பா கொடுத்தது. இது லாஸ்ட்டாக 4th பிரின்ஸ்ட்டு இருந்திருக்கும். இப்போ மாஸ்டர் தான் எடுத்து கொண்டு வந்து ஹீரோயின் வாசல்லே வச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே மாஸ்டரோட அறையில் போய் பார்த்தா மாஸ்டர் ஆல்ரெடி அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இன்னொரு பக்கம் மாஸ்டரும் மாஸ்டர் கூட அந்த அசசைனும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஆனால் அசசைனுக்கு இஷ்டமே இல்லை ஹீரோயின் இப்படி தனியாக விட்டுட்டு போகணுன்னு. ஆனால் மாஸ்டர் சொல்கிறாங்க இப்போது நம்ம மற்ற அசசைன்ஸ்லாம் மேற்கு பக்கம் இருக்க அந்த பள்ளத்தாக்கு சைடு கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவனை தனியாக அனுப்புகிறாங்க. ஆனால் அவன் போகிறப்போ இங்கே மாஸ்டரை பார்த்துட்டு ஜாக்கிரதான்னு ஒரு வேர்டை சொல்லிட்டு போவான். அப்போது மாஸ்டரோட ஃபேஸாக பார்க்கணும், எதையோ நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இங்கே காட்டு வழி பாதையும் அரண்மனைக்கு ஹீரோ போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு பக்கத்தில் இருந்து ஹீரோ போகிறத கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் மாஸ்டர் யாங் என்னென்னா சடனாக இந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ முன்னாடி போய் நிற்காங்க. நின்னது மட்டும் இல்லை கையில் ஒரு வாளை வச்சுட்டு எனக்கு செஞ்ச ப்ராமிஸை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குத்துறாங்க. சுற்றி இருக்கிற அசசியன்ஸும் சரி பாதுகாவலரும் சரி இங்கே மாஸ்டருக்கு நேராக அம்பை வச்சு ஏந்தி நிற்காங்க. ஹீரோயினும் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ப்ராமிஸ்னு ஹீரோ கேட்டால் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக பொண்ணுங்களெல்லாம் கடத்தி ஒரு வேர் ஹவுஸில் வச்சுருப்பான் இவங்க. அது ஹீரோக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு காப்பாற்ற போனப்போ கரெக்டாக தீயை வச்சு எரிச்சிருப்பான். அந்த தீயில் ஹீரோயினும் இறந்துருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அந்த மறுநாள் காலையில் கடற்கரை ஓரத்தில் நின்றுருப்பாங்க. அந்த இடத்துல மாஸ்டர் யாங்கையும் ஹீரோ மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்த என்னோட அரசர் அதாவது எங்கள் அப்பா அவரே மாதிரி நான் இருக்க மாட்டேன், மறுபடியும் மக்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வருவேன், இதெல்லாம் நான் செய்யாமல் தப்பான வழியில் போகிறதா இந்த வாழை குத்தி என்னை கொன்றுங்க, ஆனால் என்னை குத்துறது நீங்களாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க ஹீரோ. இதை தான் இப்போ இங்கே மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்க அசசின்லாம் வில்ல ஏந்திட்டு நிற்கையும் இங்கே மாஸ்டர் என்னன்னா நீங்கள் போகிற வழி தப்பாக இருக்குது, ஹீரோயின் நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணீங்க, அவள் வாழ்க்கையை இப்போ நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கா, அவளுக்குன்னு எதுவுமே இல்லை, ஹீரோயினை காப்பாற்றுங்க, இவங்கையும் ராணியும் நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஹீரோவுக்கு நேராக நீட்டுறாங்க. இப்போ ஹீரோ இருக்கிற அந்த குதிரை என்னென்னா கணக்க ஆரம்பிக்குது. சீஜோன்னு உடனே நீங்கள் என்ன இங்கே தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரையோடு அங்கே ஹீரோவை பற்றி விடுறான். சுற்றி இருக்கிற அசாசேன்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மாஸ்டருக்கு நேராக அம்பை விடுறாங்க. ஒவ்வொரு அம்பும் கால் முதுகுன்னு வந்து பாயுது. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயினும் ஓடி வரா. ஹீரோயின் ஓடி வர்றதை இங்கே மாஸ்டர் பார்த்ததுமே இங்கே அது வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் இங்கே மாஸ்டர் போகிறாங்க. கரெக்டாக ஒரு அம்பு ஹீரோயின் மேலே வரையும் அது அப்படியே இங்கே மாஸ்டர் வாங்கிக்கிடுதாங்க. அது மட்டும் இல்லை ஹீரோயினை ஒரு பக்கமாக திருப்பி வச்சுக்கிடுதாங்க. ஏன்னா அசசின்ஸ்லாம் ஒரு சைடாக தான் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இருக்க மாட்டாங்க. இங்கே அப்படியே இங்கே மாஸ்டர் மறைச்சி வச்சுக்கிடுதாங்க. நகராத அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க லேடி ஏன்வோல், என்னால் உங்கள் ஆசைப்படி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் முதுகில். அப்படியே முட்டாங்கால் போட்டுட்டு ஹீரோயின் முன்னாடியே இறந்து போகிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோத்துக்கும் ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் அவங்க தான் எல்லாம் சொல்லிக்கிட்டதும் அவங்க தான். அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னென்னா குதிரையில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அக்கியோட மைண்டை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு தெரிய வருது அக்கி சொன்னது எல்லாமே போய் தான், அவங்க 2 பேர் லவ் பண்ணலை என்கிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோக்கு நினைவு வந்தானே வரலாட்டானு தான் எனக்கு அப்படி இருக்குது. எனக்கு இந்த என்டையர் ட்ராமாவில் பிடிச்ச கேரக்டரே இந்த மாஸ்டர் தான். இல்லை அவருக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, டைலாக்கும் கொஞ்சம் தான் கொடுத்துட்டாங்க. ஆனால் வரத சீன்லாம் சூப்பராக மாசாக தெரி பண்ணி விட்டுட்டு போயிருப்பார். ஆனால் இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. இதோடு இந்த எபிசோடை முடிக்காங்க. ஆனால் அடுத்த எபிசோடில் இருக்குது அந்த மாஸ்டர் சாகசில் இந்த டைலாக் மட்டும் பேசலாம், நிறைய பேசியிருக்காரு. அதையும் சீக்கிரமாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.